ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட செகண்ட் பார்ட்டு பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோயின் தான் குடும்பத்தை அழிச்சவங்கள பழி வாங்குறதுக்காக நம்ம ஹீரோ குடும்பத்துக்கு வந்திருக்கா. நம்ம ஹீரோவுக்கு இந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சு நம்ம ஹீரோயினுக்காக ஹெல்ப் பண்ணுறான். இதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட்டில் அந்த ஃபேங்கை கொலை பண்ணுறதுக்காக ரூமுக்கு வரும்போது நம்ம ஹீரோ வந்து டக்குன்னு நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் நீ பண்ணுறது தப்பு, இப்படி பண்ணாத, நீ இப்படி பண்ணால் மாட்டிக்குவா அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே கத்தியை கீழே போட்டுறா. கொஞ்சம் பொறுமையாரு, அப்போ தான் நம்ம எதுவும் செய்ய முடியும், நான் உனக்கு எப்பவுமே துணையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயினும் அதோட சரின்னு ஒத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அதோட அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. அங்கே ஜின்னுக்கு என்னன்னு தெரியல, கையை காலை கட்டி அவன் மண்டி போட்டு இருக்கான். அவன் மேலே ஒவ்வொரு பாலாக அடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த ஹாங்கு. எதனால அவன் இப்படி பண்ணுறான்னு தெரியல. அவனும் அப்படியே உட்காந்துக்கிட்டு ப்ளீஸ் என்னை வலிக்குது, நீ விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோயினுமே அங்கே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ் கொடுத்தவன் இவன் தாண்டு கண்டுபிடிச்சிட்டான் போல இருக்குது. அதுக்காகத்தான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி பாலை ஒன்று அடிக்க அவனும் ப்ளீஸ் என்னை மன்னிச்சிட்டு, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி நம்ம செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஃபேங் வந்தவ என்னாச்சு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு இவனை இப்படி கட்டி போட்டுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும், இவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அப்படியே நடந்து வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அப்படிங்கிற மாதிரி லியாவை அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு கண்ணை எடுத்து கட்டுறான். அவன் மேலே மட்டும் கைப்பட்டுச்சு, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கையை எடு, பாவம் அவன் என்ன பண்ணா, அவெல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீ பொம்பளைகிட்ட போய் கண்ணை காட்டிக்கிட்டு இருக்கா, கண்ணை எடு, அவள் என்னதான் இருந்தாலும் உங்கள் சித்தி ஞாபகம் இருக்குல்லன்னு சொன்னா அதுக்கு ஃபேங்கசுரா இதெல்லாம் காரணம் நீ தானே தேவையில்லாமல் ஜின்னை வந்து அடிக்கி வாங்க வச்சுக்கிட்டு இருக்கா, நீ என்ன பெரிய அழகியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ நீ எதுவுமே பதில் சொல்லாமல் அப்படியே வந்துட்டு சின்ன பார்த்துட்டு உனக்கு தேவையில்லாமல் இவ்வளோ அடியில் நீ பண்ண தப்பை உணர்ந்தாலே போதும், அதுக்காக உனக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கணும்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு உன ஹாங் ப்ளீஸ் இவங்களை விட்டுடுங்க, இவரை வந்து இப்பெல்லாம் தண்டிக்கணும்னு அவசியம் இல்லை, அவர் தப்பை உணர்ந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகும்போது இந்த ஹாங்குமே அப்படியே அவளையே பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின். அவள் நம்ம ஹீரோ அங்கேருந்து போகிறான். இந்த ஃபேங்கா இவள் பயங்கரமான ஆளாக தான் இருப்பா, என்னம்மா நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே அப்படியே கொஞ்சம் மயங்கி தான் போய் நிற்கிறான். அவட இவளும் உள்ளே வந்தவ இவளுக்கு கொஞ்சம் கோவமாக தான் இருக்கு, அவனை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்னதே உனக்கு திடீர்னு ஜின் மேலே இவ்வளோ அக்கறை, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அவனை மயக்கலான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் என் வழியில் குறுக்கிடாதீங்க, நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, எனக்கு வந்து அந்த குடும்பத்தையே பழி வாங்கினேன், அதுக்கு நான் சின்ன கொஞ்சம் மயக்கி என் வலையில் விழ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோவா விறுவிறுண்டு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரான். வந்துட்டு அவனோட ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அதோட டோரை சாத்திட்டு நீ ஓகே உன் குடும்பத்துக்கா நீ அவனை பழி வாங்குறதுலாம் நினைக்கிறதுலாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரும்போது நம்ம ஹீரோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு அவனை நீ என்ன நினைக்கிறா, நான் எதுவும் நீ பண்ணுவேன்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கான் போல இருக்கு, அதை கொடுக்குறான். இந்த ட்ரெஸ்ஸை நீ போட்டுவிட்டு நாளைக்கு நீ ரெஸ்டாரண்ட்டு வா, நம்ம டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இது உனக்கு ஃபிட்டாக இருக்குன்னு இப்போ எனக்கு போட்டு காட்டுறியான்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் செரிஞ்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு காட்டுறா. நம்ம ஹீரோவுமே அங்கே நின்றுக்கிட்டு தான் இருக்கான். திரும்பி இருந்தாலுமே அந்த மிரரில் நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் மாற்றுறது அப்படியே தெரியுது. அதோட அவனும் அப்படியே பார்த்துட்டு இருந்தவன் அங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயின் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்குது, நாளைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் போகலாம்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான். அதோட கட் பண்ணி இங்கே காட்டுறாங்க. அந்த ஜின்னை வந்து ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா என் பணத்தை நீ எப்போ தரப்போறா, என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு அவனு ஐயோ கண்டிப்பாக உங்கள் பணத்தை நான் இன்னும் 3 நாளில் தந்துடும் அப்படின்னு சொன்னால் எனக்கு 10 லட்ச ரூபா 3 நாளைக்குள்ளே வரணும், இல்லாட்டி அவ்வளோதான், இருந்தாலும் நீ மறக்கக்கூடாதுல்ல, அதனால இதை நீ ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அவன் கையில் பார்த்து குத்திட்டு உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கணும், 3 நாளைக்கு அப்புறம் வராட்டே இந்த கத்தி குத்து உன் தலையில் விழுந்துட்டு அவனை மிரட்டோன்னா ஜின்னு பயந்து அங்கேருந்து ஓடிறான். அவன் போன கொஞ்ச நேரத்தில் நன்னு வரான். என்ன நான் சொன்னபடியே மிரட்டினியான்ட்டு, சார் நீங்கள் சொன்னபடியே நல்லா மிரட்டிட்டேன், கண்டிப்பாக அவன் 3 நாளில் பணத்தை எடுத்துகிட்டு வந்துடுவான், ஏன்னா நான் அந்தளவுக்கு அவனுக்கு இப்போ வந்து ஒரு பெரிய பரிசு கொடுத்துக்கிறேன்னு சொன்னேன். ஓ அப்படியே அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டு இங்கே நம்ம ஹீரோட்ட சொல்கிறதுக்காக வரான். இங்கே நம்ம ஹீரோயினும் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், இப்போம்லாம் நீ வந்து ரொம்பவே பேச மாட்டேங்கிறீல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயினா என்ன பண்ணுறது, சில நேரங்களில் நம்ம காலங்கள் நம்மளை மாற்றிடும், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இப்போ இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே வந்து பக்கத்தில் கிஸ் கொடுக்குற மாதிரி வரான். ஆனால் அவன் பார்வையெல்லாம் இப்போ மாறிடுச்சுல, முன்ன மாதிரி அந்த லவ் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நன்னு வந்துடும். சார் நீங்கள் சொன்னபடியே செஞ்சாச்சு, இப்போ சின்ன கையில் காயமாக இருக்கான், அவன் ஹாஸ்பிட்டல் போய்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம ஹீரோ இப்போ அவன் எங்கே இருக்கான்ட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்காக போகலான் இருக்கான் அப்படின்ட்டு, ஓ அப்படியே செரிஞ்சுட்டு அவனை பார்க்குறதுக்காக நம்ம ஹீரோயின் வரான். பார்த்தா இவனும் அடிபட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு கையில் என்னது இவ்வளோ பெரிய காயமாக இருக்குது,
எப்படி இது கையில் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இவரோட கர்ச்சிப்பை எடுத்து அவனுக்கு அப்படியே ஒத்தனை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது சின்ன அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இதெல்லாம் தூரமாக நம்ம ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஜெலுசாக தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை அவன் கையிலெல்லாம் கட்டு போட்டுட்டு, எனக்கு உங்களுக்கு இந்த மாதிரி கட்டு மட்டும் தான் போட முடியும், வேறு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, நீங்கள் உடனே எதாக இருந்தாலும் உங்கள் ஆன்ட்டிகிட்ட சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவனை பார்த்துட்டு சாரி உனக்கு தெரியாமல் நான் ஹேட் பண்ணிட்டேன்ல என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் பரவாயில்ல அதனால என்ன உங்கள் தப்பை நீங்கள் உணர்ந்துட்டீங்களே அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோ திரும்ப கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்துட்டு நீ எதுக்காக அவங்க கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கணும்னு என்ன அவசியம் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு அங்கே உள்ள கிளாஸை எடுத்து உடச்சிடான். பார்த்தா நம்ம ஹீரோ கையில் இருந்து ரத்தம் வருது. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறீங்கன்ட்டு என் கையில் தான் இப்போ அடிபட்டுருக்குன்னு சொன்னோன்னா இப்போ என்ன உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு அங்கே உள்ள ஒரு டவலை எடுத்து அவன் கையில் சுற்றிக்கிட்டு அவனை நான் பழி வாங்கணுங்கிறதுக்காக நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிறீங்க உங்களுக்கு அவனுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, நீங்களே தேவையில்லாமல் என்னை இந்த மாதிரி காயப்படுத்திக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறான். இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோவும் அதோட கோவப்பட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடும். அப்படியே கட் பண்ணி இங்கே ஃபேங்கை கட்டுறாங்க. உன்னை சின் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஆண்டி எனக்கு 10 லட்ச ரூபா அர்ஜென்ட்டாக தேவைப்படுது எனக்கு கொடுங்கன்னு சொன்னால் என்னது 10 லட்சமா நீ என்ன நினைக்கிற நான் பணம் காய்க்கிற மாதிரி நினைக்கிறியா நீ கேம்பிளிங்கில் பணத்தை விட்டுக்கிட்டே இருப்பா நான் தந்துக்கிட்டே இருப்பானா என்ன இது மாதிரி பணம்லாம் என்ன கேட்குறது என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொன்னா ஆண்டி உங்களை தவிர நான் யார்கிட்ட போய் கேட்பேன் ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள் நான் இன்னும் ஒரு 3 நாளில் கண்டிப்பாக அந்த 10 லட்சத்தை கொடுத்தே ஆகணும்னு அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேரும் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோமே வந்து அப்படியே 2 பக்கத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை தள்ளி போக நம்ம ஹீரோவை பக்கத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் ஃபேங்கா சொல்கிறா கண்டிப்பாக என்னால் தரவே முடியாது, என்கிட்ட அந்த அளவுக்குலாம் பணம் இல்லை, நான் கொடுத்து ஓஞ்சிட்டேன் போதும், இதுக்கு மேலே என்கிட்ட எந்த பணமும் கேட்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு அவனும் சொல்கிறான் ஆண்டி நான் உங்களுக்கா எவ்வளோ பலமாக இருக்கேன், நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் எவ்வளோ பார்த்துருக்கேன்னு சொன்னால் என்னடா நீ ரொம்ப ஓவராக பேசுகிறான்னு அவங்க அடிக்க போகிறாங்க. டக்குன்னு கையை பிடிச்சிடான். ஆண்டி உங்களுக்காக நான் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் அதுக்கெல்லாம் கண்டிப்பாக எனக்கு பணம் தந்து தான் ஆகணும், இல்லாட்டி அவ்வளோதான், ஏன்டா 3 நாளில் நான் பணம் கொடுக்காட்டி நான் மாட்டிக்குவேன், நான் மாட்டினா உங்களையும் சேர்த்து மாட்ட விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து இந்த நன்னு வந்து சார் அப்படின்னு கூப்பிட்டோன்னா ஆனால் ஃபேங் பார்க்குற ஐயோ யாரும் வந்திருக்கிற மாதிரி இருக்குது நீ இங்கேருந்து கிளம்பி போன்னு சொன்னால் சின்ன அங்கேருந்து ஓடுறான். ஆனால் ஃபேங்குமே வந்து யார் அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு வரும்போது நம்ம ஹீரோ அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நம்ம ஹீரோயின் அப்படி கிஸ் கொடுக்குற மாதிரி நம்ம ஹீரோயினை மறைச்சிக்கிட்டு நிற்கிறான். ஆனால் ஃபேங் வந்துட்டு ஓ தூஃபான் நீ என்ன இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா அதுக்கு அவனை சொல்கிறான் ஏன் என் வீட்டில் எங்கே வரணும் எங்கே போகணும் எப்போ வரணும்னா உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு தான் வரணுமான்ட்டு. ஐயோ நான் அப்படி சொல்லலப்பா, என்ன திடீர்னு ஏதோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்கா போல இருக்குது, ஆமாம் அது யார் அப்படிங்கிற மாதிரி அவள் பார்க்கலான்ட்டு வர, ஆனால் நான் விட மாட்டேங்க நான் இங்கிட்ட எங்கிட்ட மறைச்சோன்னா அந்த நாய் எதுக்கடா அப்படி மறைச்சிக்கிட்டு இருக்கா அவள் யாருன்னு பார்க்க முடியாமல் போச்சு தள்ளு அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி அவனை வெட்டி உதச்சிட்டு அவட ஃபேங்க அங்கேருந்து கிளம்பி போகிறான். அங்கேருந்து நேராக வந்தவன் அவங்ககிட்ட வந்து பணம் கேட்குறா போல இருக்குது. அவனா என்னது எப்போ பார்த்தாலும் அண்ணன் பையன் இவ்வளோ சூதாட்டம் பண்ணி பணத்தை விட்டுக்கிட்டே இருப்பான், நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமாண்டு, இந்த ஒரு தடவை மட்டும் அவனை கொடுங்களேன் பாவம் அவனுக்கு என்னை விட்ட வேறு யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு அவனும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளோட ஃபேங்க நீங்கள் ரொம்ப நல்ல ஹஸ்பண்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவளும் அவன்கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்படியே அவளை கட் பண்ணி கட்டுறாங்க. இங்கே வீட்டில் வந்து ஒரு டால் எடுத்துக்கிட்டு அப்படியே பாட்டு போட்டுக்கிட்டு அவள் அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா ரொம்ப சந்தோஷமா. இதெல்லாம் நம்ம ஹீரோயினுமே வெளியே நின்று பார்த்து இருக்கான். இருடி உனக்கு இன்னைக்கு நிறைய வேட்டு இருக்குது, அதில் நீ என்ன ஆக போறான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின்மே மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கா. அதோட ஃபேங் இங்கே எல்லாரும் தூங்கினப்போ நைட் நேரம் வந்து அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி பணம் எடுத்துக்கிட்டு இருக்கான். பணத்தை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி அவங்க அண்ணன் பையனுக்கு கொடுக்கலான்னு வரும்போது பார்த்தா அங்கே பாட்டி எல்லாருமே நிற்கிறாங்க. இவங்களெல்லாம் பார்த்தோன்னா பயந்துடா. ஆனால் பாட்டி கேட்குறாங்க இந்நேரத்தில் எங்கே போகிறான்ட்டு. ஓ அதுவா அது ஒன்றும் இல்லை எனக்கு தூக்கமே வரல அதான் செத்த வாக்கிங் போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஓ அப்படியா அவள் என்ன கொண்டுட்டு போகிறான்னு செக் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா அங்கே உள்ளவங்களும் வந்து செக் பண்ணுறாங்க. கடைசியில் அவள் ஃபேங்கில் உள்ள பர்ஸை பார்த்தோன்னா அதில் பார்த்தா அமௌண்ட் இருக்குது. ஆனால் இதை பார்த்தோன்னா பாட்டி ஏண்டி என்ன தைரியம் தான் என் வீட்டிலேயே இவ்வளோ பணத்தை திருடிக்கிட்டு போவா, எங்கிட்ட திருடிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஆனால் நான் திருடலை நான் என்ன சொல்கிறேன்னா கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளுக்கு பனிஷ்மெண்ட் இங்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதை மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அவள் அப்படியே யோசனை பண்ணி பார்க்குறா. அதாவது இன்றைக்கி எங்கள் அத்தை எப்படியாவது எனக்கு பணத்தை கொடுத்துருவாங்கன்ட்டு இந்த சிங் சொல்லியிருப்பான். ஆனால் அதுக்கு நம்ம ஹீரோயின் என்னது உங்கள் அத்தை அவ்வளோ பணத்தை எப்படி கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு, ஏன்னா அந்த குடும்பத்தில் நிறைய பணம் இருக்குது, எங்கள் அத்தை இன்றைக்கி நைட்டு கொண்டு வந்து எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிங் சொல்லியிருப்பானா. அதை வச்சுட்டு இவளும் வந்து இந்த பாட்டிகிட்ட போட்டு கொடுக்கலான்ட்டு பாட்டி படிக்கிற புக்கில் வந்து ஒரு பேப்பர் மாதிரி எழுதி வச்சிருப்பா, இன்றைக்கி உங்கள் வீட்டில் வந்து திருட வர போகிறான் அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்துட்டு தான் பாட்டி கரெக்டாக நைட் நேரத்தில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்ததை ஃபேங்கு தான். இதுதான் நடந்திருக்கும். இதெல்லாம் நம்ம ஹீரோயினையும் அப்படியே பார்த்துக்கிட்டே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இங்கே ஃபேங்குக்கு பாவம் பயங்கரமாக அடி விழுந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இவளும் அப்படியே ஃபேங் ரூமுக்கு வந்து நம்ம ஹீரோயின் அந்த டால் எடுத்து இன்னைக்கு நீ ஒளிஞ்சா இதுக்காகத்தான் இவ்வளோ ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தான், இதுதான் ஸ்டார்டிங், இனிமேல் போக பாரு உன் கதை என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த டாலை தூக்கி அப்படியே கீழே போகிறான். இதெல்லாம் நம்ம ஹீரோவும் வெளியே
பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட இந்த சந்தோஷத்தை கொண்டாடுற மாதிரி நம்ம ஹீரோயினும் அப்படி ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ கேட்குறா, என்னது உனக்கு ஹாப்பி தானே அப்படிங்கிற மாதிரி. இல்லை அவள் கதையை மொத்தமாக ஒழிச்சு கட்டினா தான் எனக்கு ஹாப்பி, அது வரைக்கும் இது சாதாரண இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ சொல்கிறான், இருந்தாலும் உங்கள் ஃபேஸில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு நான் ஸ்மைலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து அப்படியே கிஸ் கொடுக்குறான். இங்கே அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. இந்த ஜின்னுக்கு பணம் கிடைக்கலையே, அவன் அப்படியே டென்ஷனாக நின்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே வந்த ஒருத்தவன், என்ன நீங்கள் இன்னைக்கு பணம் கொண்டு வரல இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு இனிமேல் உனக்கு விட மாட்டேன்ட்டு கன் எடுத்து டக்குன்னு அவனை ஷூட் பண்ணிடுறான். இவனு கீழே விழுக அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ வந்து அவனை ஷூட் பண்ணிடுறான். ஷூட் பண்ணோன்னா நம்ம ஹீரோயின்மே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா பக்கத்தில். ஆனால் இவங்க 2 பேருமே உயிரோடு தான் இருக்காங்க. அப்போ தான் ஷூட் பண்ணால அவன் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து ஷூட் பண்ணுற நேரத்தில் டக்கு நம்ம ஹீரோயின் அப்படியே நவட்டினோன்னே நம்ம ஹீரோ கையில் வந்து குண்டடி பட்டுருது. அதோட நம்ம ஹீரோவும் அந்த ஷூட் பண்ணோன்னே அப்படியே ஷூட் பண்ணி அவனை கொண்டுட்டு வாங்க நம்ம உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு அதோட ஹாஸ்பிட்டல் வர. அது மாதிரி ஜின்னையும் கூட்டிகிட்டு வராங்க. நம்ம ஹீரோக்கு லைட்டாக தான் கையில் காயம், ஆனால் அந்த ஜின்னுக்கு தான் கொஞ்சம் சீரியஸ் போல் இருக்குது. அதோட கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு போல் இருக்குது. எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நம்ம ஹீரோ இன்னைக்கு தான் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகலான்னு இருக்கான் போல இருக்குது. அப்போ தான் அண்ணன் வந்து இன்னும் வந்து ஜின்னு கண்ண முழிக்கல, ஆனால் நான் அவனை பார்க்குறதுக்கு இன்னும் யாரும் வரல, ஏன்டா அந்த நியூஸ் யாருக்கும் தெரியாதுன்னு சொன்னா நம்ம ஹீரோ இது யாருக்கும் தெரிய வேண்டாம், இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வர வந்தவ எதுக்காக தேவையில்லாமல் என்னை காப்பாற்ற போய் பாவம் உங்களுக்கு கையில் வந்து அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனால் மெடிசன்லாம் கொடுக்கும்போது நம்ம ஹீரோவும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த நேரம் பார்த்து இந்த ஹாங் வரான். வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, என்னது உனக்கு அடிப்பட்டதா கேள்விப்பட்டேன், ஆனால் இந்த நியூஸ் இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு, அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஓ அப்படியா பரவாயில்லையே, உங்களுக்கு இந்த நியூஸ் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சிருந்தா உங்கள் வரைக்கும் வந்துருச்சா, ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும்போது, இருந்தாலும் அடிபட்டுருக்கு, அதுக்காக உனக்கு பொக்கை கொண்டு வந்தேன், ஆனால் இந்த பொக்கையை நான் உனக்கு தரப்போகிறதில்ல, உன்னை நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்க லியாவுக்கு தான் தரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி லியாவுக்கு நீட்டோன்னு நம்ம ஹீரோவா அடிபட்டதுன்னா ஆனால் அவளுக்கா அப்படிங்கிற மாதிரி அவனு கேட்குறான். அதுக்கு அவனும் சொல்கிறான், ஏன்னா அவள் தானே உன்னை நல்லா கவனிச்சிக்கிறா, அதனால தான் நீ ரிக்கவராக இருக்கா, அதுக்காகத்தான் அவளை கொடுக்கலான்னு இருக்கான்னு சொன்னேன். நம்ம ஹீரோ அவனுமே ஒத்த அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோயின், ஐயா இவங்க என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, தேங்க்யூ சார் இந்த பொக்கையை கொண்டுட்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த பொக்கையை அவள் வாங்கிக்கிறா. அதுக்கு இந்த ஹாங்க என் பிரதரை நல்லா கவனிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ தான் யோசனை பண்ணி பார்க்குறான். அதாவது அவனுக்கு நம்ம ஹீரோயின் யாருன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு போல இருக்குது. நம்ம ஹீரோயினை பற்றி விசாரிக்க சொன்ன இடத்துல இவளை பற்றி எல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் ஒன்றா படித்தவங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு, நீ இப்போ என்ன பழி வாங்குறதுக்காக தான் வந்திருக்கா, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். அதோட நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அந்த பொக்கையை கொண்டு வரா. ஆனால் நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த பொக்கையை வாங்கி கீழே தூக்கி போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் ஏன் இந்த மாதிரி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோவா, ஏன்னா எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல, எதுக்காக அவன்கிட்ட இந்த ஃப்ளவரை வாங்கினா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னா, நம்ம ஹீரோயின் அப்படி பக்கத்தில் வந்து ஏதோ கருவறை வாடை மாதிரி இருக்குல்ல, அதாவது நீங்கள் ரொம்ப ஜெலஸாக ஃபீல் பண்ணுறீங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போவோம். நம்ம ஹீரோவுமே அந்த ஃப்ளவரை மிதிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோ இவளுக்காக வீடு ஃபுல்லாக ஃப்ளவர் வாங்கி வச்சுருக்கான் போல இருக்குது. நம்ம ஹீரோயின் அப்படியே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா கரெக்டாக ஹாங்கும் அங்கே வந்துடும். வந்துட்டு, உங்களுக்கு ஃப்ளவர் பிடிக்குன்னு நினச்சிருந்தா நான் இன்னுமே நிறையா வாங்கி தந்திருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவளுக்கு ஏதோ ஒரு ஸ்வீட் மாதிரி கொடுக்குறான். இவளுமே எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுக்கு அந்த ஹாங்கு சொல்கிறான், இந்த கேக் செய்கிறதுக்குண்டே ஒருத்தர் இருந்தார், ஆனால் அவர் இப்போ இறந்து போயிட்டாரு, என்னால் முடிஞ்சது ஏதோ இப்போதைக்கு வேற ஒருத்தர்கிட்ட செஞ்சு வாங்கி கொண்டு வந்திருக்கேன், இது ரொம்ப காஸ்ட்லியானது ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சாப்பிடும்போது உதட்டில் ஒட்டிக்கிறது அவன் எடுத்தோன்னே டக்கு நம்ம ஹீரோயின் ஆமாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு, நான் அவங்கள்ட்ட ஒன்று கேட்டால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களேன்ட்டு. அதுக்கு ஹாங்கு, என்ன நீ என்ன கேட்டாலும் நான் தரேன்னு சொன்னால், ஒன்றும் இல்லை நீங்கள் வச்சிருக்கிற அந்த பெயிண்டிங் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த பெயிண்டிங் அந்த அப்பாவோட பெயிண்டிங்கில், ஓ தாராளமாக நீ கண்டிப்பாக என் வீட்டுக்கு வந்து அந்த பெயிண்டிங் எடுத்துக்கலாம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இந்த மாதிரி பெயிண்டிங்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவங்க சொல்கிறான், அது எப்படி நீ சொல்லலாம், அது அவளுக்கு பிடிச்சிருக்கு, நான் அவளுக்கு கொடுக்க போகிறேன், நீ எதுக்கு இடையில வந்து இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு டின்னருக்கு நீ கண்டிப்பாக வீட்டுக்கு வா, நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோன்னு சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறா. ஆனால் அவனும் அப்படியே சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோ கோவம் வந்துடுது, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்கு தேவையில்லாமல் டின்னருக்கு அங்கே போகிறேன்னு சொல்ல, எதுக்காக அந்த பெயிண்டிங்கை கேட்குற அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது எங்கள் அப்பாவோட கலெக்ஷன், எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப ஆசையாக வாங்கின பெயிண்டிங் அது, அதனால தான் நான் வாங்கலான் இருந்தேன், அதனால தான் அவர்கிட்ட கேட்டால் அவரும் தரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோனி தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, இது ரொம்ப டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இவ்வளோ எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், ப்ளீஸ் என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தாலே நல்லது அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோவோ அப்படியே அப்போனா உன் இஷ்டப்படியே செய்ய, ஏன்னா நான் வந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போகிறான். அதோட அடுத்த நாள் இந்த ஹாங்கு நம்ம ஹீரோயினுக்காக நிறைய ட்ரெஸ்ஸு ஜுவல்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான் போல இருக்குது கிஃப்டாக. ஆனால் அதெல்லாம் வந்து இறங்குது, இது உங்களுக்காக சார் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்ம
ஹீரோயின் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க உங்கள் சார்ட்டுன்னு சொன்னேன்னா அவனும் செஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஃபேங் வந்துடா. அவளுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்குது இதெல்லாம் வந்து ஹாங்க தான் கொடுத்து விட்ருக்காண்டு. நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை அப்பி போட்டுன்னா நம்ம ஹீரோயின் இப்போ எதுக்காக நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரி என்ன தைரியாந்து நீ ஹாங்கோட நெருங்கி பழகுவா அவன் உனக்காக இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுப்பானா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு என்ன பண்ணுறது ஹாங்குக்கு ரொம்ப தாராள மனசு அதான் எனக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரே ஒரு நாள் டேட்டிங் தான் வரேன்னு சொன்னால் அதுக்கே எப்படின்ட்டா இங்கே காலம்புறா அவ கூட இருக்கும்போது எப்படிலாம் அவர் உனக்கு வாங்கி தந்திருப்பாரு பரவாயில்ல நீ அந்த வகையில் ரொம்பவே கொடுத்து வச்சவா உன்னை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லும்போது அதுக்கு ஃபேங்கா நீ தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிட்டுக்கிட்டு இருக்கா இது உனக்கு நல்லதில்லை பேபி அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு அங்கேருந்து அவளும் கிளம்பி போகிறான். நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு உன்கிட்ட உள்ள எல்லாத்தையும் நான் பறிக்கிறேனா இல்லையான்னு பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஃபேங்கா அங்கேருந்து வந்தவன் நம்ம ஹாங்கை பார்க்க தான் வந்திருக்கான் போல இருக்குது. ஆனால் ஹாங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா பேபி அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவளும் அழுதுகிட்டே அப்படி திரும்புகிறா. என்னாச்சு நீ எதுக்காக அழுகிறா அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படி பக்கத்தில் வரும்போது விடுங்க நீங்கள் என்ன தைரியம் தான் அவளுக்காக நீங்கள் ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்துருப்பீங்க அந்த லியா பின்னால் இப்படி நீங்கள் சுற்ற ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு ஹாங்கும் சொல்கிறான் நீ என்ன உளறிக்கிட்டு இருக்கா எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி நீ யோசிக்கிற அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவனும் சமாதானப்படுத்த போகும்போது இவ்வளோ கேட்க மாட்டேங்கிறா. விடுங்க எனக்கு உங்கள் மேலே கோவமாக இருக்குது ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்ட்டு நீ தான் தேவையில்லாமல் அவளை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கா அவளை சாக போகிறவ அவன் மேலே எதுக்கு உனக்கு போகிறாம அப்படிங்கிற மாதிரி சொன்னால் என்னது சாக போகிறாள் அப்படிங்கிற மாதிரி ஆமாம் அவன் நம்ம கையால் சாக போகிறவ தான் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின் அப்படியே கட் பண்ணி கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க கூட டேட்டிங் பண்ணுறதுக்கா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் வரான் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா எதுக்காக அந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த ஜுவல்லாம் மாட்டிகிட்டு போகிறேன் நான் தான் சொல்கிறேன்ல இந்த ட்ரெஸ் உனக்கு சுத்தமாக சூட்டே ஆகலை தயவுசெய்து இந்த ட்ரெஸ்ஸை கலட்டி வை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அதுக்கு நம்ம ஹீரோயினை ஏன் எனக்கு நல்லா தானே இருக்குது சூட்டாக தானே இருக்குது இந்த ட்ரெஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இல்லை எனக்கு இது சரியாக வரல நீ இந்த ட்ரெஸ் போட வேணாம் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வேணா போ அப்படிங்கிற மாதிரி இவன் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை போட சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் கொஞ்சம் நீங்கள் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க கொஞ்சம் தள்ளி தான் இருங்களேன் நான் கண்டிப்பாக டேட்டிங் போகத்தான் போகிறேன் அதுவும் இதே ட்ரெஸ்ஸோட தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோவா உனக்கு என்ன சொன்னாலும் புத்தி வராது நீ நல்லா மாட்டிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயினை ஹாங்க பார்க்குறதுக்காக வர அவன் நம்ம ஹீரோயினை வெல்கம் பண்ணிவிட்டு உனக்காகத்தான் இவ்வளோ ஏற்பாடு பண்ணேன் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டு நம்ம ஹீரோயின் எனக்காக நீங்கள் இவ்வளோலாம் பண்ணியிருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆமாம் உனக்காகத்தான் பண்ணேன் இதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்படி சொன்னவன் நம்ம ஹீரோயின் கையை அப்படியே டச் பண்ணணும் நம்ம ஹீரோயினும் அப்படி கையை எடுக்கிறா. அதுக்கு அவனும் கேட்குறான் நீ ஏன் எப்போதும் என் கூடயே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயின் நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் யாருன்னு தெரியமாட்டேன் நல்லாவே தெரியும் அதனால தான் நானும் கேட்குறேன் நீ தூஃபான் பின்னாடி சுற்றுறதை விட பேசாமல் நீ என் பக்கத்துலேயே இருக்கலாம் அது உனக்கு நல்லதும் கூட இல்லாட்டியும் பாவம் நீனும் உன் ஃப்ரெண்டு மாதிரி சீக்கிரமே சாக வேண்டியது வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா தான் நம்ம ஹீரோயினுக்கு புரிய வருது இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்ட்டு. நம்ம ஹீரோயின் அப்படியே அதிர்ச்சியோடு அவனை பார்த்தோன்னா அதுக்கு அவனும் சொன்னான் உங்கள் அப்பா மேலே எனக்கு நிறைய மரியாதை ஆனால் என்ன பண்ணுறது உங்கள் அப்பாவை கொள்ளாட்டி நான் மாட்டிக்குவேன்ல அதனால தான் அப்படி ரொம்ப நடந்துச்சு ஆனால் என்ன நான் சுத்தமாக மறந்துட்டேன் அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படி அவன் சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் நீங்கள் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க தெரியுமா இது மட்டும் தூஃபானுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வந்துடும் அப்படியே கிளாப் பண்ணிக்கிட்டே வரான். வந்தவன் நம்ம ஹீரோயின் பார்த்து சரி டேட்டிங் முடிஞ்சிருச்சா ரொம்ப லேட்டாச்சு போகலாமா இங்கேருந்து அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் அப்படியே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அங்கேருந்து அப்படின்னு எந்திரிக்கிறா. ஆனால் ஹாங் வந்து விடாமல் டக்கு நம்ம ஹீரோயின் அப்படி தோளில் பிடிச்சி அம்பிக்கிட்டு என்ன அவசரம் அவ்வளோ நானும் டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொஞ்சம் நேரம் இங்கே இருக்கட்டுமே நீ எதுக்கு தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்டோன்னா நம்ம ஹீரோவும் அப்படி கண்ணை கட்டுறான் பார்த்தா அங்கே நிறைய போலீஸ் நிற்கிது. ஆனால் நம்ம ஹீரோவும் போதும் இதுக்கு மேலே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு மற்றவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது எனக்கு சுத்தமாக பார்க்க பிடிக்கல அதனால் நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகும்போது உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அதாவது என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அந்த பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை என் வீட்டுக்கு அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போனோன்னா அந்த ஹாங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு நிற்கிறான். அதோட நம்ம ஹீரோவும் அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த நம்ம ஹீரோயினை நீ இனிமேல் எங்கேயும் காட்ட கொண்டு வெளியே போகக்கூடாது இன்னிலேருந்து நீ என்னோட ரூம்லேயே ஸ்டே பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவளோட பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு வந்தோன்னா அவளை அதெல்லாம் முடியாது நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவள் பெட்டியை எடுத்துகிட்டு போவா. பாவம் அந்த நன்னு வந்து திரும்ப எடுத்துகிட்டு கொண்டு வைக்க இவ திரும்பவும் நம்ம ஹீரோட சண்டை பிடிச்சிட்டு மறுபடியும் பெட்டி எடுத்துகிட்டு போவா. இப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோவா இல்லை உனக்கு உயிருக்கு ஆபத்து அதனால் எப்போ என் கண்ணில் படும்படியே நீ இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் விட மாட்டேங்கிறான். உன்னை பெட்டியை விடுங்கன்னு சொல்லும்போது டக்குன்னு நன்னு காலிலே விழுந்துடுது. நன்னு எத்தனை தடவை தான் இந்த மாதிரி பெட்டியை நான் தூக்கிட்டு போய் வைக்கிறது எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்களேன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோ அதான் நானும் சொல்கிறேன் வா பேசாமல் இங்கேயே நம்ம ஸ்டே பண்ணு அப்படிங்கிற மாதிரி அப்படி தூக்கிட்டு வந்து அவர் பெட்டில் போட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா பாட்டி வந்து நிற்கிறாங்க போல இருக்குது.
பாட்டியை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயினும் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. அதோட பாட்டியை நம்ம ஹீரோட்ட கேட்குறாங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, உனக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேமா இல்லையா, ஏன் இவளோட நீ இப்படி ஒன்றா ரூமில் ஸ்டே பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, அதுக்கு நம்ம ஹீரோவும் சொல்கிறான், நான் அவளை ரொம்ப லவ் பண்ணுறேன், அவளை தான் நான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன், அதுவும் இல்லாமல் தேவையில்லாமல் இனிமேல் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்தாலும் நல்லதுன்னு சொன்னேன்னா, அதுக்கு உங்கள் பாட்டியை உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா, இந்த மாதிரி நீ பண்ணுவையா, இதை நான் ஒத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்கள கத்திக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை உங்கள் வேலையை பாருங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கிளம்பி போகிறான். இந்த பாட்டியோ ஐயோ என்ன இப்படி இருக்கான், சின்ன பிள்ளைய வந்து அடிச்சு திருத்துவேனே அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோ ரூமுக்கு வந்தால் பார்த்தா நம்ம ஹீரோயினை காணோம். இவ திரும்பவும் அங்கே ஓடிட்டாளா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் இழுத்துக்கிட்டு வந்து, நான் தான் சொன்னல நீ இன்னையிலேருந்து நீ என்னோட ரூமில் தான் ஸ்டே பண்ணிட்டு சொன்னால் கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளை விடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேலே சொன்னால் கேட்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி அவளோட கையில் வந்து அப்படி விளங்க மாட்டிட்டு, இனிமேல் எங்கேயும் போகக்கூடாது, இதுக்கு மேலே நீ ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தியாக்கும் அவ்வளோத்தான் உன்னை ஜெயிலில் போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோயின் சரி அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறான். நம்ம ஹீரோவும் சொல்கிறான், உனக்கு லிமிட்டடாக ஃப்ரீடம் தான் கொடுத்துருக்கேன், தேவையில்லாமல் மிஸ்யூஸ் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கடைசியில் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினுமே ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கான், இவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாமல் நான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதோட அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கா போல இருக்குது. ஏன்டா நம்ம ஹீரோயின் தான் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானே, அதனால் இவன் வேலை பார்க்குற இடத்துல நம்ம ஹீரோயினையும் கூடவே வச்சுருக்கான் போல இருக்குது. நம்ம ஹீரோயினும் எனக்கு போர் அடிக்குது, நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால், ஓ அப்படியே அப்போ அந்த ஃபைல்லாம் எடுத்து அடுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரிஞ்சிட்டு வந்து அந்த ஃபைல்லாம் அடுக்கிக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயினையை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, ஒன்றும் இல்லை, நீ நானும் ஒன்றா ஸ்கூலில் படித்தோம்ல அந்த ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே அண்ணன் வந்துடும், சார் சீக்கிரம் வாங்க ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, ஏதோ ஆயுத கடங்களை பிரச்சனை உடனே நம்ம இங்கேருந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, ஓ அப்படியே சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கீ கொடுத்துட்டு, இந்த ரூம் பண்ணி லாக் பண்ணி வச்சுக்க, தயவுசெய்து யார் தட்டினாலும் கதவை திறக்காத, நான் வந்த பிறகு மட்டும்தான் நீ கதவை திறக்கணும், ஏன்னா உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போனோன்னா நம்ம ஹீரோயின் சரிஞ்சுட்டு ரூம்பை லாக் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாட்டி வராங்க கொஞ்ச நேரத்துலேயே, நீ வெளியே வா கொஞ்சம் உன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் வெளியில் வந்து, என்ன பாட்டி எதாவதுனாலும் நேரடியாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஓ அதுவா, அது ஒன்றும் இல்லை, உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறதா சொன்னால் அதுக்காக உன்னை வெளியே கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆனால் நம்ம ஹீரோயின் என்னது ஹாங்கா அப்படிங்கிற மாதிரி திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஹாங் வந்துக்கிட்டு இருக்கான். வந்தவன் இதுக்கு பிறகு நம்ம ஹீரோயினை என்ன பண்ண போகிறான், இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறானா இல்லை நம்ம ஹீரோ வந்து காப்பாற்ற போகிறான்டா நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.